சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு பின்னர் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் அளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சர்களுக்கு வேலை வழங்க வேண்டும், மக்கள் பணத்தை வீணடிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து ஏஐஒய்எஃப் ஆர்ப்பாட்டம். ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு பின்னர் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் அளித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. பாஜக சார்பில் அமைச்சர்களாக நமச்சிவாயம், ராஜசேகரும், இதேபோல் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர்களாக மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் ராஜவேலு ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதனிடையே சபாநாயகர் பதவி, உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு இலாக்காக்களை பாஜகவிற்கு ஒதுக்க முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக வலியுறுத்தி வந்தது. ஆனால் உள்துறை மற்றும் சபாநாயகர் பதவியை பாஜகவிற்கு ஒதுக்க முதலமைச்சர் ரங்கசாமி விருப்பம் தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாக அமைச்சர்களுக்கு 2 மாதங்களாக இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக பலம் வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை வழங்கினார். தொடர்ந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் பட்டியலை ஆளுநரிடம் அளித்துள்ளதாகவும் இலாக்கா தொடர்பான பட்டியலை ஆளுநர் மாளிகை தெரிவிக்கும் என்றும் தெரிவித்தார். இன்றே அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் பட்டியல் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் புதுச்சேரி மாநில குழு சார்பில் ராஜா தியேட்டர் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கல்வி உரிமையை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். அமைச்சர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மக்கள் பணத்தை வீணடிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து ஏஐஒய்எஃப் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. புதுச்சேரி அமைச்சர்களுக்கு உடனடியாக துறைகள் ஒதுக்கி முழுமையான நிர்வாகத்தை செயல்படுத்த வேண்டும், மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதை அரசு நிறுத்த வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் ஏஐஒய்எஃப் புதுச்சேரி மாநில குழு சார்பில் அமைச்சர்களுக்கு வேலை கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐஒய்எஃப் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்று அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படாததால் அரசு நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு அரசு திட்டங்கள் தாமதமடைந்து மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் குற்றஞ்சாட்டினர். மேலும் இந்த நிலைக்கு பொறுப்பேற்று அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்தனர். ஓட்டு போட்ட எல்லாரும் ரோட்டுல தான் நிக்கிறோம். ஓட்டு வாங்கிய அமைச்சர் எல்லாம் அங்க இங்க சுத்துறாங்க. அடிப்படை உரிமைகளை செய்யாம சுத்துறாங்க. கண்டிக்கின்றோம். ஒய்எஃப் சார்பாக பன்னாட்டு லயன்ஸ் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. பன்னாட்டு லயன்ஸ் சங்கத்தின் பாண்டிச்சேரி நண்பர்கள் நகர் லயன்ஸ் சங்கம் சார்பில் 2026-2027 ஆண்டிற்கான
புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் சேவை பணியேற்பு விழா புதுச்சேரி கென்னடி நகர் பகுதியில் உள்ள லயன்ஸ் பீச் அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சங்கத் தலைவர் ஞானபாலு தலைமை தாங்கினார். புதிய நிர்வாகிகளுக்கு முரளி முருகன் மாவட்ட ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய உறுப்பினர்களை சிவகாந்தன் 2ஆம் துணை ஆளுநர் சங்கத்தில் இணைத்து வைத்தார். தொடர்ந்து மண்டல தலைவர் ரமேஷ்குமார் லயன்ஸ் சங்கத்தின் சேவை திட்டங்கள் மற்றும் சமூக பணிகள் குறித்து விளக்கமளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவை செயலாளர் மணிச்சந்திரன், மாவட்ட அவை பொருளாளர் சக்திவேல், வட்டார தலைவர் கோவிந்தராஜ், மாவட்ட தலைவர் குரு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து சமூக சேவையில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை கூறினர். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 20வது கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 20வது கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. ஆடி மாதம் 3ஆம் தேதி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை மற்றும் வள்ளி சமேத திருக்கல்யாணமும் சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி கிருஷ்ணா நகர் அமைந்து செல்வமுத்து விநாயகர் கோவிலில் இருந்து வரிசை தட்டுக்கள் எடுத்து வந்து அம்மன் ஆலயத்தை அடைந்தனர். அங்கு வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையுடன் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. அருள்மிகு வள்ளி தேவசேன சமேத சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டார். இவ்விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். கால்பந்து உலகக்கோப்பையை ஒட்டி கால்பந்து வடிவில் இட்லி தயாரித்து புதுச்சேரி உணவகம் ஒன்றின் அசத்தல் முயற்சி வெளிவந்துள்ளது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்திய கால்பந்து உலகக்கோப்பை தொடர் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியுடன் நிறைவடைந்தது. விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று ரசிகர்களின் கொண்டாட்டத்தை இரட்டிப்பாக்கியது. இந்த உலகக்கோப்பை கொண்டாட்டத்தை வித்தியாசமாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரியின் பிரசித்தி பெற்ற சர்க்குரு தனியார் உணவகம் கால்பந்து வடிவில் இட்லி தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து வந்தது. கால்பந்தை போன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த சிறப்பு இட்லி குழந்தைகள் முதல் கால்பந்து ரசிகர்கள் வரை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. உணவகத்தில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வந்தது. உலகக்கோப்பை உற்சாகத்தை உணவின் மூலம் கொண்டாடிய இந்த புதுமையான முயற்சி சமூக வலைதளங்களில் வரவேற்பை பெற்று வருகிறது. ஷெஃப் இருக்கிற இப்போ நம்ம ஃபீஃபா வேர்ல்டு கப் ஸ்பெஷலுக்காக ஃபீஃபா இட்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அது ஃபைனல்ஸ்க்காக ஸ்பெஷலி ஃபீஃபா இட்லி 30 இட்லியில் நம்ம கீ அப்ளை பண்ணி பொடி போட்டு அந்த ஃபுட்பால் ஷேப்பில் அழகாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ வர கெஸ்ட்டு இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் சொல்லலாம். இந்த ஃபைனல்ஸ் வீக்கில் உங்களுக்கு விரும்பிய மற்ற ஐட்டமும் நம்ம இடத்துல கிடைக்கும். யார் பியூர் வெஜிடேரியன் ஃபெமிலியர் இன் பாண்டிச்சேரி. ஸோ என்ஜாய் யுவர் ஃபுட் அண்ட் என்ஜாய் திஸ் வீக் ஃபைனல்ஸ் FIFA வேர்ல்டு கப்.
அரசூர் குளத்துமேடு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசூர் குளத்துமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இத்திருவிழாவை ஒட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பார்சாகை வார்த்தல் மற்றும் காத்தவராயனுக்கு கும்பம் படையலிடுதல் நிகழ்ச்சிகளும் சனிக்கிழமை மாலை மஞ்சள் நீராட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இரவு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளினார். ஊஞ்சலில் அம்மன் அசைந்தாடிய போது பூசாரி தாலாட்டு பாடல்களை பாடினார். பக்தர்களும் அவர்களுடன் இணைந்து பக்தி பாடல்களை பாடி அம்மனை வழிபட்டனர். இதில் அரசூர் குளத்துமேடு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்து அருளாசி பெற்றனர். இவ்விழாவைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் சுமங்கலி பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் அரசூர் குளத்துமேடு பகுதியைச் சேர்ந்த இளவரசன் குடும்பத்தினர் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசூர் குளத்துமேடு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். பழனி நில மோசடி வழக்கில் விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டில் ஆள் இல்லாத நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற சிபிசிஐடி போலீசார் 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றி வீட்டிற்கு பூட்டு போட்டு பூட்டி சீல் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தண்டபாணி சாமி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் 40 சென்ட் இடத்தை 2 கோடிக்கு விற்பனை செய்ததாக அறநிலைத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் வழக்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் முறைகேடு தொடர்பாக விழுப்புரம் நகரப்பகுதியான காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வரும் அரசு பள்ளி ஆசிரியராகவும் பழனி கோயில் அறக்கட்டளையில் உறுப்பினராக உள்ள முருகதாஸ் வீட்டில் விசாரணை மேற்கொள்வதற்காக 10 பேருக்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் வந்துள்ளனர். அப்போது வீட்டில் யாரும் இல்லாமல் வீடு பூட்டியிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று வீட்டில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை மேற்கொண்டு வீட்டில் இருந்த 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டிற்கு பூட்டு போட்டு சீல் வைத்து முருகதாஸ் மற்றும் குடும்பத்தினர் எங்கே இருக்கிறார்கள் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜுக்கு அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் திரை உலகினர், இலக்கியவாதிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள அகாடு ஹோட்டலில் அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் மறைந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திலகவதி கோவிந்தராஜன் பாக்யராஜின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் பாக்யராஜின் எழுத்தாற்றல் குறித்தும், காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை பேராலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் அவரது நினைவுகள் குறித்தும் உரையாற்றினார். மேலும் வெற்றி தமிழர் பேரவைத் தலைவர் கோவிந்தராஜ், முனைவர் ஹுசேன் உள்ளிட்டோர் பாக்யராஜின் திரையுலக பங்களிப்பு மற்றும் திரைக்கதை ஆற்றல் குறித்து பேசினர். இந்த நிகழ்ச்சியில் பாக்யராஜின் மகன் சாந்தனு கலந்து கொண்டு தனது தந்தையின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து இசையஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள், இலக்கியவாதிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பாக்யராஜின் திரைப்பணிக்கும் சமூக பங்களிப்பிற்கும் அஞ்சலி செலுத்தினர். ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு பின்னர் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் அளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சர்களுக்கு வேலை வழங்க வேண்டும், மக்கள் பணத்தை வீணடிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து AIYF ஆர்ப்பாட்டம்.